அனைவருக்கான காய்ஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் பண்ணுறது இது ஸ்கீமு எம்ஆர் ஸ்போர்ட்ஸ். சரிங்களா, நீங்கள் எம்ஆர் போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுதி எல்லாமே வந்து 10th படிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதிகபட்சம் உங்களுடைய +2 டிகிரி எக்ஸட்ரா ஐடிஐ ப்ளஸ் டிப்ளமோ நீங்கள் எந்த துறை படிச்சிருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வயது வரம்பு கம்பல்சரி. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய கடைசி தேதி ப்ளஸ் வந்து பல விவரங்கள் ப்ளஸ் எக்ஸாமா இல்லை ஃபிசிக்கலான்றதை நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா, இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஸ்கீமில் அடங்குது. மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்மிட் கார்டு, உங்களுடைய கரண்ட் அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் மெயில் மூலிமாவோ எஸ்எம்எஸ் மூலிமாவோ உங்களுக்கு வர அட்மிட் கார்டு ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய மெயில் ப்ளஸ் ஃபோன் நம்பர் கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்தது. அது மட்டும் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் டெம்ப்ரவரி பேசிக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டெம்ப்ரவரி பேசிக்னு சொன்னாங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதனால் பல சலுகைகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்பில் எஸ்எஸ்சி ஜிடியில் எக்ஸ் அக்னிவீர் பர்சனுக்கு தனி கோட்டா மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ஒரு 4 வருஷம் நீங்கள் ஸ்கீமை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கவர்மெண்ட்டு ஒரு பர்சன்டேஜ் சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி மாதிரி உங்களுக்கு சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஜிடியில் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் 100% நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா கோட்டாவில் உள்ளே வரீங்கன்னா அதில் 25% பர்மனெண்ட்டாக உங்களுக்கு டியூட்டி பர்மனெண்ட் ஆகிடும். சரிங்களா, அந்த 25% யாருன்னு பார்த்தா நீங்கள் ட்ரைனிங்கில் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான், நீங்கள் கொடுக்குற டியூட்டி பொறுத்து தான் உங்களுக்கு அந்த 25% யாருன்றதை வந்து அவங்க தீர்மானிப்பாங்க உங்களுடைய சென்ட்ரல் ரெஜிமெண்ட்டை பொறுத்து. சரிங்களா, இந்த போஸ்ட் எங்கே நீங்கள் அமையும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா. நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லிட்டாங்க. எங்கே வேணாலும் இந்தியாவுக்குள்ளே போஸ்டிங் போடுவாங்க. சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 23/2025 ஸ்டார்ட் ஆச்சு. முடிகிறது பார்த்தீங்கன்னா 10/4/2025. ரொம்ப ஷார்ட் பீரியடில் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனு. அதனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கூட விரைவில் விண்ணப்பிச்சுடுங்க. ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 14 நாள் தான் டைமே கொடுத்துருக்காங்க இந்தியன் நேவி. ஓகேவா, அந்த அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அதுவும் நீங்கள் டேரெக்டாக www.joinindiannavy.gov.in இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ரிசல்ட் இருந்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் யாருக்காச்சும் தேவைன்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் தாராளமாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரண்ட் அப்டேட் மேலும் மேலும் வரக்கூடிய தகவலையும் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அக்னி நோட்டிஃபிகேஷன் இந்தியன் நேவி கேட்டகிரி. ஓகே, 10th படித்தனால தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான நான் ஃபஸ்ட்டாக சொன்னது தான், நீங்கள் 10th படிச்சிருந்தாலே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான கல்வி தகுதி எல்லாமே 50% இருந்தாலே போதுமானது. சரிங்களா, மினிமம் குவாலிஃபைடு ப்ளஸ் வந்து 10th படிச்சிருந்தா ஓகே நான் சொல்லிட்டேன். 10th நீங்கள் 50% கம்பல்சரி வேணும். சரிங்களா, 50%னா எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். 250 மார்க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்தியன் நேவிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு தகுதியுடைய நபர். சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்னிவீர் ஸ்கீம் சொல்லியாச்சு. 2026 வரைக்கும் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இந்த உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வயது வரம்பு எதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்ன்றது 1 by 1 சொல்லிட்டாங்க. சரிங்களா, அக்னிவீர் ஸ்கீம் 2008 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் சப்போஸ் இந்தியன் நேவியில் இந்தியன் ஆர்மிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியன் ஆர்மிக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்தியன் நேவிக்கு விண்ணப்பிக்க முடியும், தகுதியுடைய நபர் தான்.
ஏன்னா அவங்க 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளிகேஷன் மட்டும்தான் இந்தியன் ஆர்மியில் எடுத்துருப்பாங்க. அதே போல் தான் நீங்கள் இந்தியன் நேவிலையும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சேல்ரி ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ தராங்க, 2வது வருஷம் எவ்வளோ தராங்கன்றதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துங்க. உங்களுக்கு பிடிமானம் போய் கிட்டத்தட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து இந்த 4 வருஷம் சரிங்களா, இந்த 4 வருஷம் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் இயர்லி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வருஷம் 3000 ரூபாய், 2வது வருஷம் 33,000, 3வது வருஷம் 36,500, 4வது வருஷம் 4,000 ரூபாய், 40,000 ரூபாய். எல்லாமே கொஞ்சம் சேலரி வைஸ் வேரியேஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு வருஷம் 30,000, 2வது வருஷம் 33,000, 3வது வருஷம் 36,500, 4வது வருஷம் 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கெல்லாம் 70% ஆன்லி இன்கம்மாக வந்துடும், 30% அவங்க சேவிங்காக வச்சுப்பாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஃபைனலாக வரும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு 10 lakhs கிட்ட உங்களுக்கு நீங்கள் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். சரி ப்ரோ, இது அடுத்த கட்ட தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு. சரிங்களா? நேவியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி நடக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டேஜ் இன்சூரன்ஸ் டெஸ்ட்னால் உங்களுக்கு செயல்முறை திறன், உங்களுடைய நாலேஜு, உங்களுடைய ஸ்கில்லு எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? நேர்முக தேர்வுன்னு சொல்லுவாங்க, அது பார்ப்பாங்க. 2வது ஃபிசிக்கலு, 3வது ரிட்டன் எக்ஸாம் அண்டு ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ஜிஎஸ்டி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபா மட்டும்தான். நீங்கள் எக்ஸாம் ஃபீஸில் உங்களுக்கு 60 ரூபா நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மெத்தடு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ மூலியமாகவே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ண முடியும், யாரெல்லாம் பண்ண முடியாதுன்னா அதில் இதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. உங்களுக்கு கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். அதனால் நோட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் என்னன்றதை நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது தான் தெரிய வரும். நீங்கள் அப்ளிகேஷன் யாருன்னா போட்டிருந்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் யாருக்குன்னா நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ப்ரோ, இந்த அப்ளிகேஷன் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. கரண்ட் விண்டோ எக்ஸாம் எப்போ வரும்? சரிங்களா? எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14லேருந்து 16. சரிங்களா? இந்த மாதிரி நான் சொல்கிறதுல செயல்முறை நேர்முக தேர்வுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா 14/6. சரிங்களா? ஏப்ரல் மாதம் 4ஆம் மாதம் 14லேருந்து 16 2 கிட்டத்தட்ட 3 நாள் நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு ரிசல்ட் கண்டக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டனிங் வரும். ஓகேவா? இந்த ஷார்ட் லிஸ்டனிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் மாதம் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம் நீங்கள் அதில் நேர்முகத்தில் ஃபிட் ஆகிட்ட பிறகு தான் உங்களுக்கு 6ஆம் மாதம் தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டனிங், உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்றதை பார்த்து உங்களுக்கு 6ஆம் மாதம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்ட எக்ஸாமுன்னு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஒரு கட்டமும் ஒரு தேர்வு முறையும் ரொம்ப புள்ளி விவரமாக பார்ப்பாங்க. உங்களை அக்யூரேட்டாக நோட் பண்ணுவாங்க. அதனால் தகுதி உதவிய நபர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கானா இருந்தால் போய் கேளுங்க, அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா முன் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களே தயாரிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. கம்பல்சரி எல்லாருக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மார்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்க பின்னாடி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு புஷ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு கோச்சாகவும் சரி, ஒரு வாத்தியாராகவும் சரி, ஒரு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒருத்தரை ஒரு செதுக்குவாங்க. ஒரு கலையை செதுக்குனா மட்டும்தான் ஒரு பார்வைக்கே கொண்டு வர முடியும். அதனால் உங்களை செதுக்குவாங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வருவாங்க. உங்களுடைய எக்ஸாம் ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு என்ன மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அது ஏன்னா ஒரு அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணும் போது முன்னாடி பேட்ச் அவங்க எப்படி ஸ்டெப் எடுத்தாங்களோ அதே ப்ராசஸில் உங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். நேவின்றது மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஜாப்பு. உங்களுக்கு ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சரியாக எக்ஸ்ஆர்மி கேட்டகரியில் கண்டிப்பாக வரும். சரிங்களா? எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியில் கண்டிப்பாக வரும். ஏன்னா முப்படையில் இது ஒரு படை.
சரி, யாருக்காச்சும் தேவைன்னா நான் இந்தியன் நேவி லிங்க் கொடுத்துட்றேன். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து வெப்சைட் லிங்க்கு, இது 3மே நான் பயோவில் கொடுத்துட்றேன். யாருக்காச்சும் தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் என்னென்னலாம் சிலபஸை கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் என்ன ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபிசிக்கலில் உங்களுடைய கிரவுண்ட் டெஸ்ட் என்ன இருக்கும், மெடிக்கலில் எது ஃபிட் அண்ட் அன்ஃபிட்ன்றதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெளிவாகவே பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறதுனால யாரும் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால் இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். புது புது வீடியோ புது புது தகவலோடு உங்களோட நான் சந்திக்கிறேன். சரிங்களா? யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த மாதிரி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நேவிக்கு. சரிங்களா? அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள். எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம். சரிங்களா? ஒரு டீக்கு இப்போது 12 ரூபா 13 ரூபா செலவு பண்ணுறாங்க. ஒரு 5 நாள் குடிச்சிட்டா 50 ரூபா ஆகிடுது. சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாத ஒரு செலவுகளை நம்ம பண்ணுறதுனால நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு செலவை யாரும் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? அதனால் யாராக இருந்தாலும் அப்ளிகேஷன் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.